الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم في الفرقان المجيد وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب وقال نبينا محمد صلى الله عليه وسلم جليس المسجد على ثلاثة خصال أخ مستفاد أو كلمة محكمة أو رحمة منتظرة صدق الله العلي العليم أو كما قال عليه الصلاة والسلام. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியன்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த சிறப்பு மிகு மேராஜுடைய இரவுடைய பயானில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்வதனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய பயானை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதர நண்பர்களே, தாய்மார்களே, நேற்றைய தினம் நண்பரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் பயான் நிகழ்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இந்த மாதிரி மேராஜுடைய இரவு பயான் இருக்கிறது, எவ்வளவு நேரம் நடைபெறும் என்பதாக பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது இருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக முடிந்துவிடும் என்பது போல அந்த பேச்சுக்கள் நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே அது யதார்த்தமாக நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்த ஒரு பேச்சு தான். இருந்தாலும் கூட யதார்த்த நிலைமை அதுதான். காலம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நன்மையான விஷயங்களை நாம் அடைவதிலே, பெறுவதிலே பின்தங்கிய நிலைமையை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோமே தவிர அதில் முந்தி செல்வதற்கு என்ன வழி, அதிலே நாம் எத்தகைய பயனை பெறலாம் என்பதிலே நாம் இன்னும் கவனம் செலுத்தவில்லை என்பது ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மேராஜுடைய இரவிலே பொதுவாக மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு விண்ணுலகத்துக்கு சென்றார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே முதல் வானத்திலே ஒரு நபியை பார்த்தார்கள், இரண்டாவது வானத்திலே ஒரு நபியை பார்த்தார்கள். இப்படியாக ஒவ்வொரு வானத்திலேயும் ஒவ்வொரு நபிமார்களை பார்த்தார்கள். சில விஷயங்களை அவரிடத்திலே கற்றுக்கொண்டார்கள் என்ற இந்த பேச்சுக்கள் தான் பேசுவார்கள் என்ற ஒரு எண்ணமும் மக்களிடத்திலே இருக்கிறது. மேராஜ் இரவு என்றால் இதைத்தான் பேசுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம் என்றால் அது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் என்றால் அது மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் கிடையாது. உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துவதற்காகவோ அல்லது இதை சொல்லி உங்களை எல்லாம் பெருமைப்படுத்துவதற்காகவோ இந்த செய்தி சொல்லப்படவில்லை. எத்தனையோ மக்கள் இந்த பயான் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளாமல் வேறு சில விஷயங்களில் ஈடுபட்டு அந்த நன்மையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை கொடுத்திருக்கிறார். அது சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு
மேராஜுடைய இரவு சம்பந்தமாக சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து தெரிய இருக்கிறோம். முஸ்னத் அஹ்மத் என்கிற ஹதீஸ் கிதாபிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பள்ளிவாசல் சம்பந்தமாக அந்த ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜலீசுல் மஸ்ஜிதி அலா சலாசத்தி ஹிசாலின், ஒருவர் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் 3 விதமான நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்வார். பள்ளிவாசலிலே ஒருவர் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் 3 விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வார். ஒன்று அகுன் முஸ்தபாதுன், சகோதரத்துவத்தை பெற்றுக்கொள்வார். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப பள்ளிவாசலில் நாம் சொல்லுகிறோம், அந்த நேரத்திலே நமக்கு தெரிந்தவர்கள் வருவார்கள், தெரியாதவர்கள் வருவார்கள். இதுவரைக்கும் நாம் அவரை பார்த்திருக்க மாட்டோம். இப்ப பள்ளிவாசலுக்கு அவர் தொலை வரக்கூடிய நேரத்தில் அவரை பார்த்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பலவிதமான பரிமாற்றங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அலிமத்துன் முஹக்கமத்துன், பயனுள்ள பேச்சுக்களை நாம் அந்த பள்ளிவாசலிலே பெற்றுக்கொள்ளலாம். அதான் பயான் நிகழ்ச்சி. இப்ப நமக்கு தெரிந்த விஷயங்கள் இருக்கலாம், தெரியாத விஷயங்கள் இருக்கலாம், அல்லது நாம் தெரிந்ததை தெரியாதை போல செய்து கொண்டிருக்கலாம், அது நம்மிடத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம், அல்லது நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கை, எந்த வாழ்க்கை தவறான வாழ்க்கை என்று நாம் தெரியாமலே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கலாம். இப்ப பள்ளிவாசலிலே இது போன்ற மார்க்கத்தை பற்றி, குர்ஆனை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி, சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே அதிலிருந்து நாம் பலவிதமான விஷயங்களை தெரிந்து கொண்டு நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்ற அந்த வழிமுறைகளை நாம் பள்ளிவாசலிலே பெற்றுக்கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், அவர் ரஹமத்துன் முன்தல்லரத்துன், இது இல்லாத பட்சத்திலே ஒன்று ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொண்டு நம்முடைய நட்பை, அன்பை புதுப்பித்துக் கொள்ளலாம் அல்லது அதிகமாக ஆக்கிக் கொள்ளலாம். இரண்டாவது, பயனுள்ள வாழ்க்கை என்ன, பயனற்ற வாழ்க்கை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு பள்ளிவாசலில் அமர்ந்திருப்பதன் காரணமாக தன்னுடைய அருள் பார்வையை நம் மீது செலுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பத்திலே இதை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த 3 விஷயங்கள் பள்ளிவாசலிலே நாம் இருந்தால் கிடைக்கக்கூடியது. முதலாவது நாம் அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். எத்தனை நபர்களை நாம் புதிதாக சந்தித்துக் கொள்ளலாம், அல்லது நாம் நல்ல பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த பயான் நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த பள்ளிவாசலில் இருந்து செல்லலாம். அந்த 3 விஷயங்கள் நமக்கு கிடைத்து விட்டது. இதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு முதலாவது நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் இந்த பண்டாரவாடையிலே, எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை நபர்களும் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இல்லை. ஏதோ ஒரு காரணம், அது அவர்களை சார்ந்தது. அந்த காரணங்கள் எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி என்று சொன்னால், தவிர்க்க முடியாத சில காரணங்களே மார்க்கத்திலே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத சில காரணங்கள் மார்க்கத்திலே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடல்நிலை சரியில்லை, கண்டிப்பாக அவசியமாக ஒருவர் வெளியூருக்கு செல்ல வேண்டும், இப்படிப்பட்ட சில காரணங்கள் பொதுவான ஒரு விதி. அவர் தொழுகையை பிற்படுத்தலாம், அல்லது அதற்கு பின்னால் அவர் தொழுது கொள்ளலாம். இப்ப ஒருவர் வெளியூருக்கு செல்கிறார், அன்றைய தினம் ஜும்மா நாளாக இருக்கிறது, வெளிநாட்டுக்கே செல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இவருக்கு ஜும்மா என்பது கடமை, வாஜிபு. இப்போது இவருக்கு பயணம் மேற்கொள்வதன் காரணமாக அது வாஜிபு கிடையாது. இது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இந்த மாதிரி காரணங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த 9 மணி இதற்கு பின்னால் தவிர்க்க முடியாத காரணங்கள் என்று சொன்னால் எதையும் நாம் சொல்ல முடியாது. விதிவிலக்காக ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்கலாம். இது விதிவிலக்காக ஒருவருக்கு தான் இருக்கலாமே தவிர எல்லோருக்குமே இருக்கும் என்று சொல்ல முடியாது. அப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு உபகாரம் செய்திருக்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய வீட்டிலே, இது
இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்காக வேண்டி முந்தைய காலகட்டங்களில் நடந்த அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உபகாரம், நியாமத். அல்லாஹ்வுடைய நியாமத் நமக்கு கிடைத்து விட்டது என்றுதான் அர்த்தம். எனவே நாம் இதற்கு முதலாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இது போன்ற இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்திக் கொள்வதற்கு, புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். இதெல்லாம் கூடாது, இப்படியெல்லாம் இல்லை என்ற சில காரணகாரியங்கள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு விளக்கங்கள் தேவையே கிடையாது. நாம் இங்கு கூடியிருப்பதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் தஆலா தன்னுடைய உள்ளத்தை, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தை பார்ப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்லையும் குர்ஆன் வசனங்களிலே ஏராளமான வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் எண்ணங்களை பொறுத்து இருக்கிறது. நாம் எதற்காக வந்தோம், எதற்காக இந்த பள்ளிவாசலை குழும்பி இருக்கிறோம், எதற்காக நாம் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம் என்ற அந்த எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறான். எனவே நமக்கு அல்லாஹ் தஆலாவுடைய அந்த கிருபை நமக்கு கிடைத்துவிடும். அது அல்லாமல் இது கூடும் இது கூடாது என்ற அந்த காரணங்களை பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்திலே வாழ முடியாது. முழுக்க முழுக்க நாம் அமர்ந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன, இந்த மேராஜனுடைய பின்னணி என்ன, எதனால் ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான். அது பல கோணங்களிலே பல விதமான சம்பவங்களை சொல்லி இமாம்கள், அந்த ஆலிம்கள் விளக்கங்கள் கொடுப்பார்கள். ஆரம்பத்திலே நான் சொன்னதை போல முதலாவது வானத்துக்கு போனார்கள், இரண்டாவது வானத்துக்கு போனார்கள், மூணாவது வானத்துக்கு போனார்கள், இதைத்தான் பேசுவார்கள் என்று அதை தட்டி கழிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அப்ப தட்டி கழிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அங்க இருந்து நாம் அமர்ந்து அந்த பயானை கேட்கக்கூடிய நேரத்திலே தான் நம்மிடத்திலே மாற்றங்கள் ஏற்படும். அதை உணர முடியும், அதை உள்வாங்கிக் கொள்ள முடியும். இது கூடாது என்று நாம் உதாசீனப்படுத்துவது அல்லது விட்டு விடுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுக்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பேச்சை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். அடுத்த தலைமுறையினர்கள் எப்படி ஆவார்கள், என்ன ஆவார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு முன்னால் இப்போது இருக்கிறது. அதையெல்லாம் நாம் சிந்திக்க தவறவிட்டோம், சிந்திக்க மறந்து விட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை. நீங்கள் உங்களுடைய இளமை காலத்திலே, முந்தைய காலகட்டங்களிலே, இது போன்ற மேராஜ் இரவுகளிலே நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள், பயானை கேட்டிருப்பீர்கள். அப்போது எப்படிப்பட்ட நிலைமையிலே பள்ளிவாசல் இருந்தது? ஒரு செழிப்பாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு மகிழ்ச்சியாக, இனம் புரியாத ஒரு சந்தோஷமாக இருந்தது. பள்ளிவாசல் அப்படியே நிரம்பி இருக்கும். முந்தைய காலகட்டங்களில் நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். இப்போது அது இல்லை, அது குறைந்து விட்டது, குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. அதனால் என்ன பாதிப்பு தெரியுமா? நம்முடைய வீட்டிலே வளரக்கூடிய அந்த குழந்தைகள், இளம் தலைமுறையினர்கள் மார்க்கத்தை தெரியாமலே அது கூடாது, இது கூடும், இது கூடாது, அது கூடும் என்ற அந்த காரண காரியங்களிலே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையிலே நாம் சமூகத்தை பார்க்கிறோம். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபில் இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்திய காலகட்டங்களிலே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இதற்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம், கியாமத் நாள் வரைக்கும் உலகத்திலே எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழும் என்ற செய்திகள் எல்லாம் ஹதீஸ்களிலே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். கியாமத் நாளுடைய அடையாளங்கள் என்ற அந்த பட்டியலிலே அவைகள் வருகிறது. சிறு சிறு அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் ஜும்மா பயான்களிலே, இன்ன பிற பயான் நிகழ்ச்சிகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பெரும்பெரும் அடையாளங்களிலே ஒரு சில அடையாளங்கள் வந்துவிட்டது. பெரும்பெரும் அடையாளங்களிலே ஒரு சில அடையாளங்கள் வந்துவிட்டது. மிகப்பெரிய அடையாளங்கள் இன்னும் வரவில்லை. அதிலே முதன்மையானது பூகம்பம் ஏற்படும். இது சிறு அடையாளத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெரும் அடையாளங்களிலே நிலநடுக்கம் ஏற்படும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இப்போது சமீப காலமாக கடந்த 2 வாரங்களாக நேபாளத்தில் உள்ள நிலைமை என்ன என்பதெல்லாம் நாம் பத்திரிகையிலே, தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கலாம், படித்திருக்கலாம்.
நேற்றைய தினம் வரைக்கும் நேபாளத்திலே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் நாம் பயப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய தமிழகத்திலேயும் அப்படிப்பட்ட நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். இது யாரால் மறுக்க முடியுமா? மறுக்க வாய்ப்பு இருக்கிறதா? நேபாளத்திலே நடந்ததெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அந்த செய்தியைத்தான் இன்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டிலே நடக்கும் என்று, அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று. இது பெரு அடையாளங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்ப அதுவெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை குறித்து நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? இல்லை. கொஞ்சம் ஒரு கணம் சிந்தித்தால் போதும். கொஞ்சம் தனிப்பட்ட முறையிலே நாம் வீட்டில் இருந்தோ பள்ளிவாசலில் இருந்தோ ஒரு 2 நிமிடம் அல்லது 1 நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஒரே நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அந்த நேபாளத்தில் நடந்த அந்த பூகம்பத்தினுடைய எதிரொலி எப்படி இருந்தது, அதனுடைய பாதிப்பு எப்படி இருந்தது? யாராவது மறுக்க முடியுமா அல்லது மறைக்க முடியுமா? அதே நிலைமை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய நிலைமையை நாம் மாற்றிவிட்டால், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவமன்னிப்பு கேட்டு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ்ந்தால் அத்தகைய பாதிப்பு அல்லாஹ் நமக்கு கொடுக்க மாட்டான். வரலாற்றிலே குர்ஆனிலே பல சம்பவங்கள் இருக்கிறது. யூனுஸ் நபியுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். அந்த மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழக்கூடாது, நான் அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த மக்கள் கேட்கவில்லை. அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு நீ சொன்ன செய்தியை நான் சொல்லிவிட்டேன், ஆனால் அவர்கள் அதை கேட்கவில்லை, இவர்களை நீ அழித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே யூனுஸ் நபி துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். அழிப்பதற்குண்டான சூழ்நிலை அல்லாஹ் தஆலா வானத்தில் ஏற்படுத்தினான். கரும் மேகம், இதுவரைக்கும் அவர்கள் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட கரும் மேகம் பகலிலே தோன்றுகிறது. ஒரே இருள்மயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தண்டனை, வேதனை, அதாபு வந்துவிட்டது என்று உணர்ந்த அந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்விடத்தில் உடனே பாவமன்னிப்பு கேட்டார்கள். யூனுஸ் நபி அவர்கள் சொன்னதை போல அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிட்டது, இனியும் நாம் தாமதப்படுத்தக்கூடாது, இனியும் நாம் தாமதப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிவிடும், நாம் அழிந்து நாசமாக போய்விடுவோம் என்று பயந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா தௌபா செய்யக்கூடிய மக்களை எதிர்பார்க்கிறான். மனிதனாக இருந்தால் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், மன இச்சையை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் தான். இது யாரும் விதிவிலக்கு கிடையாது. உங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகிறது, அதை சிந்தித்து பாருங்கள். அதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்து சொல்கிறான். அந்த யூனுஸ் நபியோட சமுதாய மக்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தஆலா அந்த வேதனையை இறக்காமல் அப்படியே நீக்கிவிட்டான். யூனுஸ் நபி அதுக்கு பின்னால் தான் அல்லாஹ்வுடைய வேதனை வந்து அந்த மக்கள் அழிந்து போவார்கள் என்று வெளியே செல்கிறார்கள். அதற்கு பின்னால் கடலிலே பயணம் செய்தார்கள். அது பல விதமான வரலாற்று தொடர்ச்சி அது செல்கிறது. இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதனையை பார்த்த நேரத்திலே மன்னிப்பு கேட்டார்கள், தன்னுடைய தவத்தை திரித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த வேதனையை நீக்கிவிட்டான். நமக்கு காட்டுகிறான், நமக்கு அந்த வேதனையை காட்டுகிறான். என்னுடைய வேதனையை பாருங்கள். ஓடி ஒளிந்து தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? ஏதாவது சாத்தியம் இருக்கிறதா? உங்களால் அது முடியுமா? அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி உலகத்தில் யாருக்காவது இருக்கிறதா? எத்தனையோ காரணங்களை சொல்லி நாம் தப்பித்து விடலாம். உலகத்தில் அது வேறு விஷயம். அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதனை இறங்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த அதிகாரம், அந்த பவர் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இல்லை. அதுதான் நேபாளத்தில் நடந்த விஷயம். தமிழகத்திலே அது நடந்திருக்கிறது. அந்த அதிர்வு இனியும் இருக்கிறது என்ற தகவலை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாம் நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம்? நம்மிடத்திலே என்ன நல்ல அமல்களை அதிகப்படுத்தியிருக்கிறோம்?
கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பெரும் அடையாளங்களிலே இதுவும் இருக்கிறது. சிறு அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், பெரும் அடையாளங்களையும் நாம் சிலுவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இதுவெல்லாம் நடக்கும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இது போன்ற சம்பவங்களை பார்த்து நமக்கு தோன்றுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபில் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்தரபத்தி சாத்து, கியாமத் நாள் வந்துவிட்டது என்று சொன்னால், உலகம் அழிய போகிறது என்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது என்று சொன்னால், அதற்கு முந்தைய காலகட்டங்களிலே எப்படிப்பட்ட நிலவரம் இருக்கும் என்று சொன்னால், வலா யஸ்தாதுன் நாசு அலா துன்யா இல்லா ஹர்சா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சொன்னது இன்று யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். உலக மோகத்திலே மூழ்கி போய் விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகம் அழிய போகிறது என்ற ஒரு நிலைமை வந்ததென்றால் அதற்கு முந்தைய காலகட்டங்களிலே எப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் என்றால், மனிதர்கள் உலகத்திலே மூழ்கி போய் விடுவார்கள், உலக பேராசையிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பார்கள். வலா யஸ்தாதூன மினல்லாஹி இல்லா புதா. அழகாக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு பதிலாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு பதிலாக தூரமாக சென்று கொண்டே இருப்பார்கள். இந்த ரெண்டு விஷயம் இதில் இருக்கிறது. கியாமத் நாளுடைய அடையாளத்தினுடைய அறிகுறிகளிலே மக்கள் உலக மோகத்திலே மூழ்கி போய் விடுவார்கள். இதை யதார்த்தமாக நாம் இன்றைய காலகட்டத்திலே பார்க்கலாம். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு பதிலாக தூரமாக சென்று விடுவார்கள். இந்த பயான் நிகழ்ச்சியை உதாரணமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி நன்மைக்குரியது. பள்ளிவாசலில் இருந்து அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, குர்ஆனை பற்றி, வரலாற்றை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது நன்மையா இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா? இது நன்மையே கிடையாது, இது பிதஅத்தான விஷயம், இது மார்க்கத்தில் இல்லாத விஷயம், இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய வீட்டில் இருந்து அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தகவலை பற்றி பேசுகிறோம், சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம். முழுக்க முழுக்க நம்முடைய உலக வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், மறு உலக வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். அப்ப இதிலே இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? அப்ப கூடாது என்று சொல்லக்கூடியவர்களை விட்டு விடுவோம். அவருடைய வழி தனி வழி. நம்மிலே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களில் எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார்கள்? கொஞ்சம் அப்படியே அலசி ஆராய்ந்து பாருங்கள். ரொம்ப குறைவு. இவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? இதற்கு பின்னால் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? ஒன்று டிவி பார்த்து கொண்டிருப்பார்கள், ஒன்று டிவி பார்த்து கொண்டிருப்பார்கள். பெண்களாக இருந்தால் டிவி பார்த்து கொண்டிருப்பார்கள், நாடகம் ஏதாவது பார்த்து கொண்டிருப்பார்கள். இரண்டாவது, ஆண்களாக இருந்தால் அல்லது இளைஞர்களாக இருந்தால் பேஸ்புக் இது போன்ற அந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். மூன்றாவது என்ன விஷயம் என்றால், வீணாக தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். இதுதான் இதற்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்படும், இப்படிப்பட்ட மாற்றங்கள் மக்களிடத்திலே ஏற்படும். எப்படி? உலக மோகத்திலே மூழ்கி போய்விட்டோம், பள்ளிவாசலுக்கா போக தேவையில்லை, இதுவெல்லாம் காலங்காலமாக பேசிக் கொண்டிருப்பதானே. இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் தெரியுமா? இது கூடாது என்று சொல்லக்கூடியவர்களுடைய அந்த நிலைமைக்கு நாம் போக தேவையில்லை. அவர்கள் சொன்னதை இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அவர்களுக்கு சாதகமாக. அதான் கூடாது என்று சொல்லுகிறார்களே, பிறகு என்ன நாம் இதற்காக பள்ளிவாசலுக்கு போக வேண்டும்? கூடாது என்று சொல்லுகிறார்களே, எது சுன்னத் ஜமாத்தை சார்ந்த அந்த மக்கள் பேசிக் கொள்வார்கள். அப்ப இதுவெல்லாம் கூடாது என்று சொல்லுகிறார்களே, அப்ப எதற்காக நாம் போக வேண்டும்? அவர்களுக்கு சாதகமாக சைத்தான் அப்படிப்பட்ட ஊசலாட்டத்தை கொடுக்கிறான், அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுக்கிறான். அப்ப எனக்கு இது சாதகமாக இருக்கிறது. மனிதனுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. எப்படி? எனக்கு சாதகமாக எது இருக்கிறதோ அதை நான் எடுத்துக்கொள்வேன், பாதகமாக இருந்தால் விட்டு விடுவேன். கொஞ்சம் அப்படி பாருங்கள், எல்லாமே நமக்கு புரியும். அதுல ஒன்றுதான் இது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்ன அந்த விஷயத்தை நாம் இப்போது பார்க்கிறோம்.
உலக மோகத்திலே மூழ்கி போய்விட்டு ஒரு மணி நேரம் தான் நாம் இந்த பள்ளிவாசலில் இருக்க போகிறோம். அதிகபட்சம் பயான் நிகழ்ச்சி 1 மணி நேரம் தான். அதற்கு மேலே நான் பேசினால் நீங்கள் கேட்க போவது கிடையாது, என்னாலும் பேசவும் முடியாது. எந்த பள்ளிவாசல இருந்தாலும் சரி, இதான் நிலவரம். இந்த 1 மணி நேரம் பள்ளிவாசலே நாம் இருப்பதற்கு தயக்கம் காட்டுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? உலக மோகத்திலே மூழ்கி போய்விட்டது. எனக்கு உலகம்தான் பெருசு, நாடகம்தான் பெருசு, உலகத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்கள் தான் பெருசு, நன்மைகள் எல்லாம் எனக்கு பெருசு கிடையாது, அதுவெல்லாம் நான் அப்பிறகு பார்த்துக் கொள்கிறேன் என்ற எண்ணம் தான் காரணம். இப்ப அல்லாஹ் நமக்கு 2வது உபகாரம் செய்திருக்கிறான். முதலாவது உபகாரத்தை சொல்லிவிட்டேன். 2வது உபகாரம், அந்த சிந்தனையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விட்டான். எல்லோரையும் போல வேண்டாம், நாம் வீட்டுக்கு போகலாம் அல்லது வேறு வேலையில ஈடுபடலாம் என்ற அந்த சிந்தனை இல்லாமல் பள்ளிவாசலுக்கு சென்று இந்த பயான் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நாம் நல்ல பல விஷயங்களை தெரிந்து கொள்வோம் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி நம்ம இங்கே கொண்டு சேர்த்து விட்டார். இதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு 2வது தடவையாக நன்றி செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்து இன்னொரு செய்தி. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், மேராஜ் இரவை பற்றி பேசாமலே இவ்வளவு விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று. இதுதான் முக்கியமான விஷயம். மேராஜ் இரவு என்று சொன்னால் அதற்கு பின்னால் நாம் அதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதில் அடிப்படையான விஷயங்கள் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் கடைசியிலே தெரிந்து கொள்வோம். 1 மணி நேரத்தில் அடிப்படையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு எது அவசியமோ எது தேவையோ அதுதான் இப்போது உங்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அதே ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே இடம்பெற்றிருக்கிறது. கொஞ்சம் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு ஹதீஸ். இன்று நானும் நீங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிமான ஆணும் பெண்ணும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் தொழுது விட்டேன், நான் நன்மை செய்து விட்டேன், நான் ஹஜ்ஜி செய்து விட்டேன், நான் ஜக்காத் கொடுத்து விட்டேன், நான் தர்மம் செய்து விட்டேன், நான் இந்த நன்மை செய்து விட்டேன், நான் அந்த நன்மை செய்து விட்டேன் என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே இருக்கிறது. இது தவறு கிடையாது. ஆனால் நாளை மறுமையிலே மனிதனுடைய அமலுடைய நிலைமை என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை பார்க்கிற போது நாளைக்கு நமக்கு எதுவுமே கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. எந்த நன்மையும் நாளைக்கு நமக்கு சொர்க்க வாழ்க்கையை பெற்று தராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சஹாபா பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்னுடைய நேசர் ஹலீலி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இடத்திலே வந்தார்கள். வந்து சில செய்திகளை சொன்னார்கள். அதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். யார சொல்லலாம்? கண்டிப்பாக சொல்லுங்கள். சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வம். நீங்க ஹதீஸை படித்து பார்த்தாலும் சரி, பயான் நிகழ்ச்சியிலே கேட்டாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நன்மைக்குரிய விஷயம் எது என்று கேள்விப்பட்டால் சஹாபாக்கள் உடனே அதை தெரிந்து கொள்வார்கள், தெரிந்து கொண்டு அதை பின்பற்றுவார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன போது யார சொல்லலாம்? கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் அதை தெரிந்து கொள்கிறோம். சரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கடலிலே, நடு கடலில் ஒரு தீவில் ஒரு வணக்கசாலி 500 வருடம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அந்த வணக்கசாலிக்கு ஏற்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இது. அந்த மனிதனுடைய உயரம் அகலம் என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 30 அடி உயரம். 30 அடி உயரம். இப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். 30 அடி உயரம் சலாசுன திரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 30 அடி என்பதனால் இந்த மேல வரைக்கும் வரும். அந்த அளவுக்கு ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே ஆதம் நபி அவர்கள் 60 அடி உயரம் இருந்தார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. 60 அடி.
இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நமக்கு சந்தேகம் வரும். இப்படி இருக்கலாமா, இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? எவ்வளவு உயரமாக இருப்பார்கள்? 30 அடி 60 அடி உயரம் என்றால் ரொம்ப உயரமாக இருப்பார்கள். சமீபத்திலே ஒரு நாட்டிலே மனிதனுடைய எலும்பு கூடுகளை பூமியை தோண்டக்கூடிய நேரத்தில் சில எலும்பு கூடுகளை கண்டெடுத்தார்கள். அகழ் ஆராய்ச்சியிலே பூமியை தோண்டக்கூடிய நேரத்திலே எலும்பு கூடுகளை கண்டெடுத்தார்கள். அதை வாட்ஸ்அப்பில் நாம் பார்க்க முடிந்தது. இது கிராபிக் செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது, அப்படி இப்படி மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அந்த உடல் நீளத்தை பார்த்தால், அவருடைய காலுடைய நீளத்தை பார்த்தால் மிகப்பெரியதாக இருக்கிறது. தலையுடைய அந்த எலும்பை பார்த்தால் அது பெரிதாக இருக்கிறது. அதை தோண்டி ஆராய்ச்சி செய்கிறார்களே, அவர்களை பார்த்தால் சிறியவர்களாக தெரிகிறார்கள். போட்டோவோடு வந்தது. அப்ப இதுவெல்லாம் சாத்தியம் என்பதற்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே இதுவெல்லாம் நமக்கு ஒரு ஆதாரம், அச்சாட்சி. இந்த கடலிலே 500 ஆண்டு காலம் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்த அந்த நல்லடியாருடைய உயரம் 30 அடி இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடை செய்து கொடுத்தான். கடலிலே இருந்தால் உப்பு தண்ணி தான் இருக்கும். இப்போது வரைக்கும் அதுதான் யதார்த்தமான உண்மை. அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமான ஒரு நீர் ஊற்றை ஏற்படுத்தி நல்ல தண்ணி வர வைத்தான். இதையும் குர்ஆனுடைய வெளிச்சத்திலே பார்த்தால், மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான் என்று சூரத் ரஹ்மானிலே ஒரு வசனம் வருகிறது. 2 கடல்கள் சந்திக்கக்கூடிய அந்த இடத்திலே நல்ல தண்ணி, உப்பு தண்ணி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களுடைய கண்களுக்கு அந்த திரைகள் தெரியாது. நீங்கள் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் சரி, எந்த விதமான கருவிகளை வைத்து அந்த நடுக்கடலிலே சென்று எந்த இடத்திலே உப்பு தண்ணி நல்ல தண்ணி இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தாலும் அது உங்களுக்கு தெரியாது. அதனுடைய சுவையை மட்டும் நீங்கள் உணர முடியும். அந்த தண்ணி இந்த பக்கம் வரும், இந்த தண்ணி அந்த பக்கம் போகும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, அப்படிப்பட்ட ஒரு உண்மையை அல்லாஹ் தஆலா கடலிலே வைத்திருப்பதாக 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா சொன்னான். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கடலிலே உப்பு தண்ணி தானே இருக்கும், ஆனால் நல்ல தண்ணியும் இருக்கிறது. இதே போல இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை வணங்கக்கூடிய அந்த நல்லடியாருக்காக வேண்டி அந்த கடலிலே ஒரு நல்ல தண்ணியை உருவாக்க முடியுமா, முடியாதா? தாராளமாக முடியும். அதுதான் நம்முடைய நம்பிக்கையும் கூட. அந்த நல்ல தண்ணி வருகிறது, அதை குடித்துக் கொள்வார்கள். அதற்கு அந்த மலைக்கு பக்கத்திலே, அந்த தீவிலே, கடலில் நடுத்தீவிலே ஒரு மலை இருக்கிறது. அதில இருந்து அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். 500 ஆண்டு காலம் இந்த ஒவ்வொரு நாட்களும் அந்த நல்ல தண்ணியை குடித்துக் கொள்வார்கள். அதற்கு கீழே, மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தால் ஒரு மாதுளை மரம் அல்லாஹ் தஆலா அந்த தீவிலே ஏற்படுத்தியிருந்தான். அந்த மாதுளை மரத்திலிருந்து ஒவ்வொரு பழங்கள் பழுக்கும், அதை எடுத்து சாப்பிட்டுக் கொள்வார்கள். இப்படியாக 500 ஆண்டு காலம் அல்லாஹ் தஆலாவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி வணங்க வேண்டும் என்ற அந்த முறை அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்ததோ அந்த முறைப்படி அல்லாஹ்வை திக்ர் செய்வதோ அல்லது அன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த தொழுகை முறையோ, இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகள், ஆக முழுக்க முழுக்க வணக்க வழிபாடுகள் மட்டும்தான். அது மட்டும் ஊர்ஜிதமாக சொல்லலாம். அங்கு வீண் பேச்சோ, தேவையில்லாத பேச்சுக்களோ, சண்டை சச்சரவுகளோ, உலக முகத்திலே மூழ்கி போகக்கூடிய காரணகாரியங்களோ எதுவுமே இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப 500 ஆண்டு காலம் அந்த நல்ல தண்ணியை குடித்துக் கொண்டு, அந்த மாயிலை பழத்தை சாப்பிட்டுக் கொண்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ கேட்கிறார். யா அல்லாஹ், உன்னை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு மரணத்தை கொடுக்கக்கூடிய நேரத்திலே நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே துஆவிலே இதையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு படிப்பினை இதில் இருக்கிறது. யா அல்லாஹ், எனக்கு மரணத்தை நீ கொடுப்பாய், அது ஊர்ஜிதமானது, அது உண்மையானது, நான் அதை நம்புகிறேன். எனக்கு மரணத்தை கொடுக்கக்கூடிய நேரத்திலே உனக்கு சஜ்தா செய்த நிலைமையிலே என்னுடைய ரூஹு போக வேண்டும். அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நாம் சமூகத்திலே, உலகத்திலே பல செய்திகளிலே பார்க்கிறோம். சஜ்தா செய்த நிலைமையிலே இறந்து போன மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நம்முடைய ஊர்களிலே இருந்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை.
பல ஊர்களில் அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. தொழுகையில சஜ்தா செய்த நிலைமையில இறந்து போன மக்கள் இருக்கிறார்கள். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். அப்படி ஒரு துவாவை அந்த ஆபிது நல்லடியார் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு மரணிக்கக்கூடிய நேரத்திலே உனக்கு சஜ்தா செய்த நிலைமையிலே நீ என்னை ரூஹை கைப்பற்றுவாயாக என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அதே போல ரூஹை கைப்பற்றினார். சஜிதா செய்த நிலைமையிலே அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது. மறுமையிலே விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டது. இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் தஆலா அந்த அடியாரை பார்த்து ஃபயகூலு லஹு ரப்பு, அந்த 500 வருட காலம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தாரே அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உதுகுலு அப்தி அல் ஜன்னா பி ரஹ்மதி, என்னுடைய கிருபையின் காரணமாக, என்னுடைய ரஹமத்தின் காரணமாக இந்த அடியாரை நீங்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று மலக்குமார் இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். என்னுடைய ரஹமத்தின் காரணமாக, என்னுடைய கிருபையின் காரணமாக இந்த என்னுடைய அடியார் இருக்கிறாரே இவரை சொர்க்கத்துக்கு நீங்க அழைத்து செல்லுங்கள். அப்ப அந்த அடியார் சொல்லுகிறார், பயக்கூலு ரப்பி பல் பி அமலி, உன்னுடைய கிருபையின் காரணமாக சொர்க்கத்துக்கு நீ போக சொல்லுகிறாய், அது எனக்கு வேண்டாம். 500 ஆண்டு காலம் எந்த பாவம் செய்யவில்லை, எந்த குற்றம் செய்யவில்லை, முழுக்க முழுக்க உன்னை வணங்கிக் கொண்டிருந்தேன், உன்னை திக்ர் செய்து கொண்டிருந்தேன், உன்னுடைய சிந்தனையிலேயே என்னுடைய காலத்தை செலவிட்டேன். 500 ஆண்டு காலம் அந்த அமலின் மூலமாக நான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், என்னுடைய கிருபையின் காரணமாக அழைத்து செல்லுங்கள். அந்த நல்லடியார் சொல்லுகிறார், நான் 500 ஆண்டு காலம் அமல் செய்திருக்கிறேன், அதன் மூலமாக நான் செல்ல வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்களை பார்த்து சொல்கிறான், ஃபயகுலுல்லாஹ் அஸ்ஸ வஜல் லில் மலாயிகத்தி, மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், காயிசு அப்தி பின்ஆமதி அலைஹி, இந்த என்னுடைய அடியார் இருக்கிறாரே அவருக்கு நான் வழங்கி இருக்கக்கூடிய அந்த நாமத்துக்களுக்கும், அவர் 500 ஆண்டு காலம் என்னை வணங்கினாரே அந்த நன்மையையும் வைத்து எடை போடுங்கள். எது எடை அதிகமாக இருக்கிறதோ அதன்படி தீர்ப்பு செய்து கொள்வோம் என்று மலக்குமார் இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ப 500 ஆண்டு காலம் செய்த அமல் ஒரு தராசிலையும், அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு வழங்கியிருக்கக்கூடிய கண் மட்டும்தான் அங்கு சொல்லப்படுகிறது, மற்ற உறுப்புகள் சொல்லப்படவில்லை. அந்த கண் 2 கண்ணும் ஒரு தராசிலையும், அவர் செய்த அந்த அமல் இன்னொரு தராசிலையும் வைக்கப்படுகிறது. கண்ணினுடைய தராசு இருக்கக்கூடிய அந்த எடை அதிகமாக காட்டுகிறது. 500 ஆண்டு காலம் வணங்கிய அந்த நன்மைகள் எடை குறைந்து விட்டது. இப்ப அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பார்த்து சொல்கிறான், உதுகுல அப்தி அன்னார், என்னுடைய இந்த அடியாரை நரகத்துக்கு இழுத்து செல்லுங்கள். நான் அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய கொடுத்திருக்கக்கூடிய அந்த 2 கண்கள் கூட இவர் 500 ஆண்டு காலம் வணக்க முடிந்ததற்கு ஈடாகவில்லை, சமமாகவில்லை. நான் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணுக்கு அவர் செய்த அந்த 500 ஆண்டு கால அமல்கள் அவருக்கு எடை அதிகரிக்கவில்லை. எனவே அவருடைய அந்த நியாயப்படி நான் செய்த அமலின் மூலமாகத்தான் நான் சொர்க்கத்துக்கு செல்வேன் என்று சொன்னாரே அந்த அமலை வைத்தாச்சு, நான் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணை வைத்தாச்சு, இதற்கு அது ஈடாகவில்லை. எனவே நரகத்துக்கு அழைத்து செல்லுங்கள். அதுக்கு பின்னால் அந்த சம்பவம் தொடர்கிறது, அதை சுருக்கமாக சொல்லுகிறேன். அப்ப அந்த நல்லடியார் சொல்லுகிறார், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, உன்னுடைய கிருபை தெரியாமல், உன்னுடைய வல்லமை தெரியாமல் நான் இப்படி சொல்லிவிட்டேன். நாம் நினைக்கிறோமே, அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நாம் என்ன நினைக்கிறோம், இந்த அமல் செய்து விட்டோம், அந்த அமல் செய்து விட்டோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், ஹஜ்ஜி செய்திருக்கிறோம், இது போன்ற தான தர்மங்கள் செய்திருக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டு நமக்கு நாமே என்ன செய்கிறோம், ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திக் கொண்டு நாம் செய்திருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு நாளை மறுமையிலே பயனளிக்கும் என்று நினைக்கிறோம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுக்காக நாம் செய்த அமல் என்ன, பிறருக்காக நாம் செய்த அமல் என்ன என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கும் தெரியும், சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியும். நான் எதற்காக தொழுகிறேன்,
நான் எதற்காக தர்மம் செய்திருக்கிறேன், நான் எதற்காக ஹஜ்ஜி செய்திருக்கிறேன், நான் எதற்காக ஜக்காத்து கொடுத்திருக்கிறேன், நான் எதற்காக பள்ளிவாசலுக்கு இதை செய்திருக்கிறேன், நான் எதற்காக அதை செய்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியும். எப்படி அல்லாஹ்வுக்காக செய்த அமல் என்ன, ஊருக்காக பேருக்காக புகழுக்காக செய்த அமல் என்ன, இதிலே நாம் பின்தங்கிய நிலைமைக்கு போய்விடுவோம். மறுமையிலே அந்த நல்லடியார் 500 ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த அமல் செய்த அந்த அமலோடு நம்முடைய அமலை ஒப்பிட்டு பார்த்தால் ரொம்ப கீழ்த்தங்கிய நிலைமைக்கு தான் நாம் சொல்வோம். அந்த அடியார் செய்த அமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக செய்த அமல். உலகம் என்பதே அதில் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதில் இல்லை, வேறு எந்த உலக ஆசாபாசங்களும் பேரும் புகழும் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அந்த அடியாருக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அந்த அமலை மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு ஈடாகாது இல்லை என்ற காரணத்தினால் நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் செய்திருக்கக்கூடிய அமலுடைய நிலைமை என்ன? இப்ப இதெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டு இனி வரக்கூடிய காலத்திலே நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. இதிலே இந்த மேராஜ் இரவிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி இது. எவ்வளவு அமல் செய்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு ஆண்டு காலம் செய்தோம் என்பது முக்கியமல்ல, எதற்காக செய்தோம், ஏன் செய்தோம், அதனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பது ரொம்ப முக்கியம். இப்ப நம்முடைய வருங்காலங்களிலே எந்த அமல் செய்தாலும் முழுக்க முழுக்க இஹ்லாஸ், மன தூய்மை, உள தூய்மை என்று அல்லாஹ்வுக்காக இதை செய்கிறேன். அப்போ உங்களுக்கு சில விதமான தடுமாற்றங்களை சைத்தான் ஏற்படுத்துவான். யாராவது பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், இந்த இதை இவர் செய்தார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படும். அதெல்லாம் நாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த சிந்தனை எனக்கு கொடுத்து விடாதே, உனக்காகத்தான் நான் இதை செய்தேன், உனக்காகத்தான் இந்த நன்மையை செய்தேன், வேற எந்த நோக்கம் கிடையாது, இந்த நன்மையின் மூலமாக நாளை மறுமையிலே எனக்கு ஈடேற்றமான சொர்க்க வாழ்க்கையை கொடு என்று நாம் துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இதை நாம் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அதற்கு பின்னால் அந்த வரலாற்று நிகழ்ச்சி தொடர்கிறது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றாக கேட்கிறான். உனக்கு கடலிலே இந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தியது யார்? அதாவது உப்பு தண்ணியாக இருந்தது, நல்ல தண்ணியை கொடுத்தது யார்? அல்லாஹ் நீ தான் கொடுத்தாய். கடலிலே உனக்கு அந்த மாதுளை பழத்தை கொடுத்தது யார்? அல்லாஹ் நீ தான் கொடுத்தாய். உனக்கு இப்படிப்பட்ட அந்த வசதி வாய்ப்புகளை கொடுத்தது யார்? அல்லாஹ் நீ தான் கொடுத்தாய். சஜிதாவுடைய நிலைமையிலே மரணிக்க வேண்டும் என்ற இடத்திலே கேட்டாயே, அதே போல உனக்கு நான் கொடுத்தேனே, அதை யார் செய்தாய்? அல்லாஹ் நீ தான் செய்தாய். எல்லாமே நான் தான் உனக்கு செய்தேன். அப்படி இருக்கையிலே என்னுடைய ரஹமத்தை நீ வேண்டாம் என்று ஏன் சொல்கிறாய் என்று அல்லாஹ் தஆலா அந்த அடியாரை பார்த்து கேட்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொள்கிறார். அல்லாஹ், நான் உன்னுடைய அடியார் தான், ஏதோ என்னுடைய சிந்தனையில் அப்படி பட்டு விட்டது, என்னை மன்னித்து விடு, என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான் என்று ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே இந்த வரலாற்று சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னதாக நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த செய்திகள் எல்லாம் இப்போது ஞாபகப்படுத்தப்பட்டது என்றால், நன்மைகளை பெறுவதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். உலக ஆசாபாசங்களில் நாம் மூழ்கி போய்விடக்கூடாது. இது போன்ற நன்மைகள், பயான் நிகழ்ச்சிகள், நல்ல விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய நேரத்திலே அவைகள் கவனிக்க வேண்டிய விஷயம். அவைகள் நம்முடைய இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் பயனுள்ளதாக இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். சண்டே சச்சரவுக்காக வேண்டி அல்லது பிறரை திட்டுவதற்காக வேண்டி, பிறரை ஏசுவதற்காக வேண்டி, அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படி என்று நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரத்திலே, உற்சாகப்படுத்தக்கூடிய நேரத்திலே அந்த நிகழ்ச்சிகள் இருந்தது என்று சொன்னால் அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மக்களிடத்தில் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. எந்த எதிர்பார்ப்பு? ஒருவரை திட்ட வேண்டும், திட்டி பேச வேண்டும், ஏசி பேச வேண்டும், குறை சொல்ல வேண்டும். அதெல்லாம் கவனமாக நாம் கேட்போம். இன்னைக்கு அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, அது இது என்று ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் பேசிக்கொள்வோம். அது நமக்கு தேவையே கிடையாது, தேவை கொஞ்சம் கூட தேவை கிடையாது. அப்படி திட்டி பேசுவதனால், ஏசி பேசுவதனால் யாரு பேசினாலும் தவறு தவறுதான். எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேசினாலும் தவறு தவறுதான். அவர் பேசினால் அதற்கு எதிராக இன்னொரு பதில் கொடுத்து
கொடுத்தாலும் அது தவறுதான். அவைகளை வைத்து நமக்கு என்ன நன்மை இருக்கிறது? நம்முடைய எந்த தீமையை குறைத்து விட்டோம், எந்த நன்மையை அதிகரித்து விட்டோம்? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். யாரா இருந்தாலும் சிந்திக்க வேண்டும். எதுவுமே கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷம், அதெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் வந்ததிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 13 வருடங்கள் ஆகிறது. அந்த நேரத்தில் சொல்வார்கள், இந்த மாதிரி இதை பற்றி பேசுங்கள், அதை பற்றி பேசுங்கள், அப்படி இப்படி என்று பல விதமான செய்திகளை சொல்வார்கள். நல்ல விஷயங்களாக இருந்தால் அதை நான் எடுத்துக்கொள்வேன், அதை பற்றி பேசுவதற்கு முயற்சி செய்வேன். பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி பேசவே மாட்டேன். அப்போது இப்போது வரைக்கும் என்னிடத்தில் அந்த பழக்கம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் இருக்கும். எனக்கு அது தேவை கிடையாது, எனக்கு அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கிறது. நான் இப்போது சொன்ன விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மிடத்தில் என்ன நன்மை வந்திருக்கிறது, எந்த தீமை குறைந்திருக்கிறது, அது முக்கியமான விஷயம். எனவே அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு இது போன்ற பயான் நிகழ்ச்சியை நாம் கலந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதில் கலந்து பாருங்கள். நிச்சயமாக, சத்தியமாக, உறுதியாக நான் சொல்வேன், நம்முடைய வாழ்க்கை பாதையே மாற்றிவிடும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தை, அந்த சிந்தனை நமக்கு கொடுப்பான். வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் தெரிந்திருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி வாளை எடுத்துக் கொண்டு வந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் இருந்த மக்காவை சார்ந்த இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள், எதிரிகள் எல்லாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை வெட்டி யார் இடத்தில் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள், சிகப்பு ஒட்டகங்கள் அன்பளிப்பாக கொடுக்கப்படும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்றைய காலகட்டத்திலே வீர தீரமாக எதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்குண்டான ஒரு சிறந்த மனிதராக இருந்தார்கள். இஸ்லாத்துக்கு வரவில்லை, வாளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். எதற்காக இந்த அன்பளிப்பு அங்கே மக்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்டது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி யாராவது செல்வார் என்பதற்காக வேண்டி இந்த அறைகோல் விடப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். வழியிலே ஒரு நபர் பார்க்கிறார், ஒரு நபி தோழர். உமரே, எங்கே வேகமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மாதிரி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை வெட்டி கொள்வதற்காக நான் இருக்கிறேன். முதலாவது, உங்களுடைய தங்கை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், அதை போய் பாருங்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை நீங்கள் வெட்டிக் கொள்ளலாம். நேராக கோபத்தோடு செல்கிறார்கள். என்னுடைய வீட்டிலே ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாரா, மதம் மாறி விட்டாரா? அன்றைய காலகட்டத்தில் அப்படித்தான் அதை பயன்படுத்தினார்கள். மதம் மாறி விட்டாரா? முதலாவது என்னுடைய தங்கையை பார்த்து விட்டு அதற்கு பின்னால் முகமதை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கு வீட்டுக்கு சென்றால் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லது ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 2 நபித்தோழர்களே ஒரு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தங்கைக்கும் அவருடைய கணவருக்கும் குர்ஆன் வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரபு மக்கள், அரபு மொழி தெரிந்தவர்கள். சூரத்து தாஹா என்று வரக்கூடிய அந்த சூறாவில் இருந்து சில வசனங்கள் ஓதப்படுகிறது. அந்த வசனத்தை அப்படியே செவிதாட்டி கேட்கிறார்கள். உள்ளத்தில் ஒரு மாற்றம் வருகிறது, ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. இதில் நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த சிந்தனையில் இருக்கிறார்கள். என்ன நோக்கத்திற்காக வந்தார்களோ அந்த நோக்கம் அப்போது இல்லை. இப்போது அந்த குர்ஆன் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதிலே லயித்து போய்விட்டார்கள். கதவை தட்டுகிறார்கள். அந்த கதவை தட்டுவதனுடைய அந்த நிலைமையை வைத்து உள்ளே இருக்கக்கூடிய அவருடைய தங்கை தன்னுடைய அண்ணன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் வந்து விட்டார்கள். எனவே அங்கு இருக்கக்கூடிய ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை ஒளிந்து கொள்ள சொல்கிறார்கள். அவருடைய கணவரும் அவருடைய தங்கையும் இருக்கிறார்கள். கதவை திறந்தார்கள். வேகமாக வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டது, என்ன என்று கேட்டார்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மீண்டும் கேட்கிறார்கள், பதில் இல்லை. உடனே வேகமாக அடித்து விட்டார்கள். அடித்ததன் காரணமாக உடம்பில் இருந்து ரத்தம் வழிகிறது. அதற்கு பின்னால் இனி என்ன ஆனாலும் பரவாயில்லை, சத்தியத்தை ஏற்றிருக்கிறோம், இதிலே நமக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று உண்மையை சொல்லிவிட்டார்கள். அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். மீண்டும் அந்த நபி தோழர் ஓதி காட்டுகிறார்கள். அதை கேட்டு அப்படியே மெய் மறந்து போய்விட்டு
அடுத்த கணமே கவனிக்க வேண்டிய விஷயம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது குளியுங்கள், சுத்தமாகுங்கள், அதுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அதே போல அழைத்து சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை நான் ரப்பாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். எதற்காக இந்த செய்தி இப்போது ஞாபகப்படுத்தினேன் என்று சொன்னால், ஒரு சிந்தனை தான். இவ்வளவு நாட்கள், இவ்வளவு வருஷங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காலத்திலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே எப்படியோ நாம் காலத்தை கழித்து விட்டோம். சொல்லப்படக்கூடிய நேரத்திலே பயான் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை சொல்கிறேன். நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். நன்றாக நீங்கள் மனதிலே பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் இருக்கிறது, இதுதான் சரியானது, நாம் இப்படி இருக்கக்கூடாது என்ற அந்த சிந்தனை வந்துவிட்டாலே நீங்கள் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய அந்த கடமைகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அப்ப நாம் பயான் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கொஞ்சம் தனிப்பட்ட முறையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அத்தகைய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்த வேண்டும். இப்ப இதுல நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பின்னால் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மாறி போய்விடும். அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் மேராஜுடைய இரவினுடைய முக்கியமான நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றார்கள். அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி? மக்காவிலிருந்து ஜெருசலத்துக்கு, இஸ்ரேலுக்கு இரவோடு இரவாக சென்று அதற்கு பின்னால் எப்படி அல்லாஹ்வை தரிசிக்க செல்ல முடியும்? இது வாய்ப்பே கிடையாது. ஒரு மாத காலம் ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ பயணம் செய்தால்தான் ஜெருசலத்தை, பைத்துல் முகத்தஸை அடைய முடியும் என்று அன்றைய காலகட்டத்தில் இருந்த நியதி. அவ்வளவு தூரம் இருந்தது. ஒரு நாள் இரவோடு இரவாக சென்று மீண்டும் எப்படி அங்கு சென்று அதற்கு முன்னால் அல்லாஹ்வை சந்தித்து வர வாய்ப்பு இருக்கிறது? இது எல்லாம் சாத்தியமே கிடையாது என்று அந்த மக்கள் பேசினார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையை அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். குர்ஆனிலே பல வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடியதை நம்பாதீர்கள், அவர் சூனியக்காரர், அவர் பைத்தியக்காரர், அவர் பொய் சொல்லக்கூடியவர். இப்படித்தான் எல்லா நபிமார்களையும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்தந்த சமூகத்தார்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சொன்னார்கள். இப்போது மேராஜ் இரவுக்கு நான் சென்றேன், பைத்துல் முகத்தஸுக்கு சென்றேன், அதற்கு பின்னால் அல்லாஹ்வை சந்திக்க சென்றேன், வானத்தில் இப்படிப்பட்ட மாற்றங்களை பார்த்தேன், பல நபிமார்களை சந்தித்தேன், சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன் என்று சொன்னபோது இதை சாதகமாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் நாங்கள் அன்றே சொன்னோமா இல்லையா, முகமது பொய் சொல்லக்கூடியவர், கஸ்ஸாப் அவர் பொய் சொல்லக்கூடியவர் என்று சொன்னோமா இல்லையா, இதுவெல்லாம் சாத்தியமா இல்லையா, நாங்கள் சொன்னது நடந்து விட்டதா இல்லையா என்று மக்களை திசை திருத்த ஆரம்பித்தார்கள். முதலாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே வந்தார்கள். இந்த மாதிரி உங்களுடைய தோழர் இங்கிருந்து ஜெருசலம் பைத்துல் முகத்தஸ் சென்று அல்லாஹ்வை சந்திக்க சென்றார் என்று சொல்லுகிறாரே, இதுவெல்லாம் சாத்தியமா? ஒரு மாத காலம் நாங்கள் பயணம் செய்தால் தான் அதை அடைய முடியும், உங்களுக்கும் தெரியும், இப்படி சொல்லுகிறாரே, இதுவெல்லாம் நம்பக்கூடியதாக இருக்கிறதா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னார்கள் தெரியுமா? சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அது உண்மை, நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன், எனக்கு இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்றார்கள். அதற்கு பின்னால் அந்த ஒட்டகத்தை, அந்த புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்தை கட்டிவிட்டு அந்த பைத்துல் முகத்தஸிலே தொழுதார்கள், நபிமார்களுடன் தொழுதார்கள், இமாமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்கள். அதற்கு பின்னால் புராக் வாகனத்தின் மூலமாக அல்லாஹ்வை சந்திக்க சென்றார்கள் என்ற எல்லா விஷயங்களும் உண்மையானதுதான் அடித்து சொன்னார்கள். அப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக் என்ற அந்த பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்தார்கள்.
அந்த வரலாற்று நிகழ்வுடைய சுருக்கம் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதற்காக அல்லாஹ் தஆலா மேராஜை ஏற்படுத்தினான், அந்த வரலாற்று பின்னணியை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே கூட நமக்கு படிப்பினை இருக்கிறது. அவருடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இறந்து போனார்கள். இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்ல நேரத்திலே பக்கபலமாக இருந்த அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். சரி, தாயிப் நகரத்துக்கு சென்று நம்முடைய அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என்று சென்ற நேரத்திலே தாயிஃபில் இருக்கக்கூடிய மக்கள் சிறுவர்களை வைத்து கல்லால் இருந்து துரத்தி அடித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இந்த நேரத்திலே தன்னுடைய ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கவலைக்குட்பட்டு விட்டார்களே என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மேராஜ் என்ற அந்த பயணத்தை ஏற்பாடு செய்தான் என்பதாக வரலாற்று பின்னணியிலே பார்க்கிறோம். இதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொன்னால், தாயிஃபுக்கு சென்றால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு ஏதாவது ஒரு விதத்திலே பக்கபலமாக உதவியாக இருப்பார்கள், ஒத்தாசையாக இருப்பார் என்று சென்றார்கள். ஆனால் அந்த மக்களும் அதை எதிர்கொள்ளவில்லை, அதற்கு நேர்மாறாக நடந்து கொண்டார்கள். இந்த வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கிறார். நபியே, தாயிஃபில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை அடித்து துரத்தி விட்டார்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த மக்கள் தன்னை அரவணைப்பார்கள், தன்னுடைய பிரச்சாரத்திற்கு உதவியாக ஒத்தாசையாக இருப்பார்கள். நேர்மாறாக நடந்துவிட்டது. மதீனாவுக்கு செல்லுங்கள், மதீனாவுக்கு செல்லுங்கள். உங்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் எப்படியெல்லாம் பார்ப்பார்கள், எப்படியெல்லாம் உங்களை வரவேற்பார்கள் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மதீனாவுக்கு அனுப்பி வைத்தான். இந்த வரலாறு நீண்டு நெடியது. மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள், அன்சாரி நபி தோழர்கள் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றார்கள். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருவார்கள். பெரும்பெரும் சஹாபாக்கள் மட்டுமல்ல, பெண்கள் எதிர்பார்த்தார்கள், சிறுவர்கள் எதிர்பார்த்தார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த முகட்டிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த வழியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்களா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த அளவிற்கு அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். இதில் என்ன ஒரு வரலாற்று செய்தி என்று சொன்னால், படிப்பினைக்குரிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், நாம் ஒன்றை நினைப்போம், அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் நடக்கும், அதுதான் உண்மையும் கூட. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கலா கதிர் என்ற விதி என்று சொல்லுகிறார்களே, அந்த விதி என்பது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது, நம்முடைய கையிலே கிடையாது. நமக்கு எத்தனையோ எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாம் இருக்கிறது. இது நடந்தால் நன்றா இருக்கும், அது நடந்தால் நன்றா இருக்கும், அதை செய்தால் நன்றா இருக்கும் என்று எத்தனையோ கற்பனை கோட்டைகளை கட்டிக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் எல்லா மக்களுக்கும் நடப்பது கிடையாது, ஒரு சில மக்களுக்கு நடக்கும். அதற்கு நேர்மாறாக நடக்கிறதே, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். தாயிஃப் நகர மக்கள் நமக்கு உதவி செய்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அந்த மக்கள் அடித்து துரத்துகிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்கிறார்கள். இதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய, மேராஜ் இரவிலே தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அல்லாஹ்வுடைய நாட்டம் நியதி எதுவோ அதுதான் நடக்கும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய இரவிலே தொழுகையை குறித்து பேசிய உரையாடல் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மூசா நபி அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உரையாடல் நடந்தது. 50 நேர தொழுகை, 50 நேர தொழுகை அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான். தன்னுடைய சமுதாய மக்களை வைத்துக் கொண்டு மூசா நபி சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சமுதாய மக்கள் எல்லாம் இதற்கு நேர்மாறாக நடந்தார்கள், எனவே 50 நேர தொழுகை வேண்டாம், குறைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். 9 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே உரையாடி சென்றார்கள். 5 குறைத்து 5 நேர தொழுகையில வந்து நின்றது. அதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம், இன்னும் குறையுங்கள் என்று மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அனுப்பிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்பட்டு வேண்டாம், இதே போதும் என்று 5 நேர தொழுகையை நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த மேராஜ் இரவிலே கடமையாக்கினான். அதற்கு பின்னால் தொழுகை கடமையானது. இந்த தொழுகையை குறித்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இறுதியான செய்தி இதுதான்.
மேராஜருடைய பின்னணி என்ன, நடந்ததனுடைய பின்னணி என்ன என்பதெல்லாம் ஓரளவு நாம் தெரிந்துவிட்டோம். இந்த இரவுக்கு பின்னுதான் அல்லாஹ் தஆலா தொழுகையை நமக்கு கடமையாக்கினான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் இப்போதே கடைசி நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே மனம் நோகி தன்னுடைய தவற்றை நினைத்து, பாவத்தை நினைத்து, குற்றத்தை நினைத்து மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். மன்னிக்க மாட்டேன் என்று எங்குமே சொல்ல கிடையாது. குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் சரி, ஹதீஸை புரட்டி பார்த்தாலும் சரி, நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக எங்கும் பார்க்க முடியாது. மன்னிப்பு கேட்க தயாராக இருந்தால் மன்னிக்க தயார். 5 நேர தொழுகை நமக்கு கடமையானது. இந்த தொழுகையிலே நாம் எப்படி கவனமாக பேணுதலாக இருக்கிறோம் என்று கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எப்படி சிந்திக்க வேண்டும்? உலக காரண காரியங்களை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு நாம் தொழ வருகிறோம். ஒவ்வொரு ஜமாத்துடைய தொழுகையுடைய நேரம் எவ்வளவு என்று தொழ வரக்கூடியவர்களுக்கு தெரியும். தொழ வராதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், 10 நிமிடம். ஜமாத் தொழுகை 10 நிமிடம். சுன்னத்து தொழுகை எல்லாம் சேர்த்தால் 5 நிமிடம். ஆக மொத்தம் ஒரு வக்துக்கு செலவாகக்கூடிய நேரம் 15 நிமிடம். பள்ளிவாசலுக்கு வந்து நீங்கள் ஒளி செய்து விட்டு தொழக்கூடிய நேரங்காலம் 15 நிமிடம் ஒரு வக்துக்கு. 5 வக்துக்கு எவ்வளவு ஆகும்? கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகும். இப்போது நாம் உலக காரண காரியங்களிலே நம்முடைய தேவையை வைத்துத்தான் செய்கிறோம். ரேஷன் கடைக்கு போவதை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ரயில்வே டிக்கெட் புக் செய்ய வேண்டும், அதை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது பிஓ ஆபீஸுக்கு போகிறோம், அல்லது தாசில்தார் ஆபீஸுக்கு போகிறோம், ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம். எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாகத்தான் செலவிடுவோம். அந்த காரணம் முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னும் அதிகமான நேரங்களை செலவிடுவோம். அப்ப இதற்கு நேரம் இருக்கிறது, அல்லாஹ்வை வணங்குவதற்கு நமக்கு ஏன் நேரம் இல்லை என்று நாம் சிந்திக்க வேண்டும். நீங்களே சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய அந்த பொறுப்பிலே நான் விட்டுவிட்டேன். நாம் இவ்வளவு நேரங்களை, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது, இவ்வளவு நேரங்களை நாம் செலவிடுகிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு 1/4 மணி நேரம் என்ன வேலை இருக்கிறது? வருகிறோம், சிலர் வீட்டிலே ஒளி செய்து வருகிறார்கள், சிலர் பள்ளிவாசலில் ஒளி செய்கிறார்கள், வருகிறோம், தொழுகிறோம், போகிறோம், நம்முடைய தேவை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். இவ்வளவுதான். இந்த 1/4 மணி நேரம் நாம் அல்லாஹ்வை ஏன் தொழாமல் இருக்கிறோம்? உலகத்திலே எவ்வளவோ நேரங்களை செலவிடுகிறோமே, இதற்கு நாம் நேரம் செலவிட்டால் என்ன என்று சிந்தித்து பாருங்கள். இது முதலாவது விஷயம். அடுத்து இரண்டாவது இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால், நம்முடைய நேரங்காலங்களை செலவிடக்கூடிய விஷயத்துக்கு வருகிறேன். வாக்கிங் செல்கிறோம், காலையிலே மாலையிலே வாக்கிங் செல்கிறோம். ஆண்களும் செல்கிறார்கள், பெண்களும் செல்கிறார்கள். எவ்வளவு நேரம்? போவதற்கு 1/2 மணி நேரம், வருவதற்கு 1/2 மணி நேரம். ஆக மொத்தம் 1 மணி நேரம். இதற்கு நாம் நேரங்காலத்தை ஒதுக்கி விட்டு செல்கிறோம். அப்ப நாம் தொழுகைக்காக வேண்டி நேரங்காலத்தை ஒதுக்கினால் என்ன என்று சிந்தித்து பாருங்கள். இப்ப தொழுகை என்பது ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. நாளை மறுமையிலே இதன் மூலமாகத்தான் நாம் ஈடேற்றம் பெற முடியும். வேறு எந்த விஷயத்தை வைத்து நாம் ஈடேற்றம் பெற முடியாது. எந்த அமலை வைத்தும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற முடியாது. தொழுகையிலே நாம் கவனமாக பேணுதலாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய மறுவுலக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, இவ்வளவு பின்னணிக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா இந்த தொழுகை நமக்கு கடமையாக்கி இருக்கிறானே, இனி வரக்கூடிய காலத்திலே நம்முடைய வாழ்க்கை பாதையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வோம். தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோம், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோம் என்ற அந்த உறுதியான எண்ணத்தை இந்த மேராஜுடைய இரவிலே நாம் எடுத்துக் கொள்வதோடு, வரக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு, அதை நாம் நம்முடைய மன இச்சைக்கு கட்டுப்படாமல், ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு சரியான முறையிலே பின்பற்றி இந்த உலகத்திலேயும் நாளை மறு உலகத்திலேயும் சிறந்த மக்களாக இருந்து அல்லாஹ்வுடைய நிலாவை பெற்ற மக்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற மக்களாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற மக்களாக சொர்க்கத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை பெற்று குடும்பத்தோடு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.